ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கலைஸ் ஆரி ஒர்க் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் டிசைனு. ஸோ இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் வச்சு தான் எம்போஸ் வந்து நம்ம கட் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து எம்போஸ் வந்து த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த பைப்பிங் த்ரெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 சைஸ் இது. ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ கட் பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்லாண்டிங்காக கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஸ்லாண்டிங்காக கொடுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் வாட்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் என்னால் கரெக்டாக பண்ண முடியல. நானே பாருங்கள் ஒரு சேர் வச்சு அதில் ஒரு 2 பில்லோ வச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து டாக்டர் வந்து கீழே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டினியூஸாக நான் வந்து இந்த கீழே உட்காந்து வீடியோ எடுத்தது என்ன ஆச்சுன்னு தெரியல. பேக் பெயின் அந்தமாரி வந்துச்சு. பேக் பெயின், முட்டி வலி அந்தமாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ அதனால் டாக்டர் வந்து கீழே நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு நம்மளும் விட முடியாது இல்லைங்களா. அதனால் ஸோ ஒரு சேர் வச்சு அதில் ஒரு 2 பில்லோ வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன் நான். ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இரும்பு ஸ்டாண்டு. ஸோ அதனால் 4 பக்கமும் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக எனக்கு ஃபிட் ஆகாமல் உட்காரல அது கீழே. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஆடும் இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பீட்ஸு அப்படி இல்லைனா 5 பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. ஸோ அதோடய லென்த்தை பொறுத்து அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். பட் ஆனால் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2000 இல்லைனா 1800 கூட நம்ம வந்து இதை வந்து சப்போஸ் நம்ம வாங்கி வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும்னா அந்தமாரி கூட கொடுக்கலாம். கட் பீட்ஸ் கொடுக்குறதால நல்லா கிராண்டாக இருக்கும். எவ்வளோ ஹெல்த் இஷ்யூனாலும் இதை வந்து நம்ம விடக்கூடாது. ஏன்னா இது நமக்கான ஒரு ரெஸ்பெக்ட். இது நம்மளும் ஏதாவது பண்ணணும், நம்மளும் சும்மா இருக்கிறத விட நம்மளும் வந்து ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் நம்ம ஒன்று பண்ணுவோம். ஸோ அதை எப்படி விடுறது? நம்ம அப்படியே நமக்கு ரெவென்யூவே வரலைனாலும் பரவாயில்ல, நம்மளோட வேலையை நமக்கு ரெவென்யூவே வரலைனாலும் பரவாயில்ல, நமக்கான பிடிச்ச நம்ம ஒரு வேலையை நம்ம வந்து விடக்கூடாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஆரி. ஸோ இது ரொம்ப மைல்டான வேலை தான், இருந்தாலும் இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இது. ஸோ அது வந்து என்னால் இது அப்படியே விட்டுட்டு சும்மாலாம் இருக்க முடியல, எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணலாம், சிம்பிளாக இருந்துச்சு டிசைன் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த டிசைனுக்கும் உங்களோட சப்போர்ட்டு தான் மெயினு. ஸோ நிறைய பேர் என்னோடய சேனலுக்கு வந்து வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட்டும் ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பீட்ஸ் கொடுத்துக்கலாம். கோல்டு கலர் பீட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு சமிக்கை எடுத்துக்கிறேன். ஒரு 3 பீட்ஸ் கட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு லென்த்து சென்டரில் வந்து எவ்வளோ லென்த் வேணுமன்றதுக்காக ஒரு கொஞ்சம் 3 பீட்ஸ் அதுமாரி எடுத்துக்கோங்க. 3 to 4 அதுமாரி எடுத்துக்கலாம். உங்களோட லென்த்தை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சென்டரில் கொடுக்குறது மட்டும்.
ஸோ அந்த லாக் கொடுத்துட்டேன். இப்போ சைட்லேயும் கொடுக்கலாம் நம்ம கட் பீட்ஸ். அந்த மாதிரி ஒரு சமிக்கி 3 கட் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து 2 கட் பீட், ஒரு சமிக்கி 2 கட் பீட்ஸ் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த பக்கம் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கத்துக்கும் 3 கட் பீட்ஸு ஒரு சமிக்கி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து 2 கட் பீட்ஸு ஒரு சமிக்கி. ஸோ பாருங்கள் ஃபினிஷ் பண்ண பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ 2 ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த டிசைன் வந்து பாருங்கள், ஃபுல்லாக சமிக்கி, கட் பீட்ஸு, ஸ்டோன்ஸு, சென்டரில் வந்து பீட்ஸ், ஸோ எல்லாமே கொடுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த லைட்டாக அந்த கேப்க்கு இடத்துல வந்து நம்ம ஒரு கட் பீட்ஸ் அந்தமாதிரி சென்டரில் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டும் போது கொஞ்சம் கேப் கொடுத்து ஒட்டுனீங்கன்னா கட் பீட்ஸு ஒரு சமிக்கி அந்தமாரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்தமாரி சென்டரில் வந்து ஒரு கட் பீட்ஸ் அந்தமாரி கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறீங்க. ஸோ எங்களை மாரி தனியாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி, ஸோ கஷ்டப்பட்டு ஒரு ஆளாகவே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ கஷ்டப்பட்டு பண்ணுறவங்களுக்கெல்லாம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடாதீங்க. எதனால் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு காரணம் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நான் வந்து அதை மாற்றிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கேட்குறது ஒன்று தான். ஸோ என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.